அருமையான உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. இந்த வேளையிலையும் எங்களை நீங்கள் எந்த நோக்கத்திற்காக கூட்டியிருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களோ, என்னென்ன காரியங்களெல்லாம் சொல்லி நீங்கள் குடும்பங்களை கட்ட வேண்டும் என்று விருப்பப்படுகிறீரோ, அந்தந்த காரியங்களெல்லாம் எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல இந்த வேளையில் நம்ம இந்த குடும்பமாக நம்ம கூடியிருக்கிறோம். ஆமேன். இதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் குடும்பத்தில் தான் ஆரம்பித்தார், குடும்பத்தில் தான் முடித்தார் இல்லையா? அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. குடும்பங்களை வைத்து தான் தேவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டும் இருக்கார். ஓகே, இப்போது கணவன் மனைவியாக இருக்கிறீங்கல்ல, உங்களில் ஒருத்தர் நான் ஒரு பிக்சர் காமிக்க போகிறேன், ஒரு படம், ரகசியமாக படம் காமிக்க போகிறேன். சரியா? யார் உங்களில் வரைவா அவங்க மாத்திரம் வரைகிறவங்க இல்லாமல் வரைய முடியாதவங்க நீங்கள் எந்திரிச்சு வாங்க. வரைகிறவங்கள உட்கார வச்சுருங்க. என் மனைவி நல்லா வரைவா பண்ண நீ இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க. இல்லை என் கணவர் நல்லா வரைவானே நீங்கள் இங்கே உட்காருங்க, நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். போய் உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பேசக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, அப்படியே உங்கள் சேரை இப்படி போட்டுக்கோங்க. வெரி குட். ½ மினிட்ல உட்காந்தாச்சு. வெரி குட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, வரைய தெரியாதவங்க உங்கள் மனைவிக்கு மட்டுமே, நல்லா கவனிங்க, உங்கள் மனைவிக்கு மட்டுமே, உங்கள் கணவருக்கு மட்டுமே கேட்கக்கூடிய விதத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை சொல்லணும். யாருமே முழுசாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லக்கூடாது, ஒன்றொன்னா சொல்லணும். இடது பக்கம் கோடை போடு, வலது பக்கம் கோடை வள, இந்த பக்கம் கோடை திருப்பு, இப்படி ஒன்று வர, இப்படி ஒன்று வர, அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க வரையணும். சரியா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான நேரம் 2 நிமிஷம். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் முழுசாக பார்த்த பிக்சரோட, இப்போ ஒரு தலையை பார்த்துருந்தீங்கன்னா நான் தலையை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். இது ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டு, நான் கண்டுபிடிச்சிருவேன். சரியா? அதனால் நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணால் தான் சரியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பக்கம் கோடு போடுங்க, இப்படி கோடை வளைங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி கோடை தூக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேகமாக வரையணும். 2 நிமிஷம் தான் டைமு. நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 1 2 3 ஸ்டார்ட். சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்களேன். ஒரு சில பேர் சூப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு சில பேர் சீக்ரெட்டாக என்னமோ சொல்கிறீங்க. சீக்ரெட் லாங்குவேஜ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் யூஸ் பண்ணுறீங்க. சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. முடியறதுக்கு முன்னாடி உங்கள் பேப்பரில் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் பேரையும் எழுதிருங்க. வரைகிறவங்க உங்கள் பேரையும் உங்கள் ஹஸ்பண்ட் பேரையும் எழுதிருங்க. உங்கள் பேர் உங்கள் மனைவி பேரை எழுதிருங்க. வேகமாக நான் சொல்கிறத செய்யுங்க. இப்போ பேப்பர் அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க. யார் வரைஞ்சாங்களோ அந்த பேப்பரை உங்கள் ரோலை அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டு வா. வெரி குட். இது நம்ம எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள்ளே இருக்கிறதான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது. சரியா? நமக்குள்ளே இருக்கிறதான அண்டர்ஸ்டாண்டிங் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கண்ணிலே பேசுவோம். என்ன, கண்ணிலே பேசுவோம். அப்புறம் நம்ம ஒரு சில ஜெஸ்டர்ஸு, நம்முடைய பாடி லாங்குவேஜ்லேயே நம்ம கணவருக்கு நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சிடும். அதே போல் மனைவிக்கும் புரிஞ்சிடும். கண்ணை வச்சு பேசுறது, வாயை வச்சு வார்த்தைகள் இல்லைனாலும். அதுபோல் இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா. ரெண்டாவது இதை நீங்கள் சரியாக கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சிடும். இதை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு எனக்கு. இதை ஒவ்வொருத்தர் இப்படி கொடுத்துருக்கீங்க இல்லையா, இப்படி பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. இப்படிலாம் வரையவே முடியாது, இப்படி வேணால் வரைய முடியும், இப்படி கூட வரைய முடியும்.
ஆனால் இப்படி ஒருத்தர் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஓகே, நான் பேர் சொல்ல மாட்டேன். சரி, இதுக்குரியதான அந்த கருத்து வந்து இன்னும் போக போக உங்களுக்கு அப்படியே தெரிய வந்துடும். சரி, முதலாவது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, திருமண பந்தத்தில் இல்லை, முதல்ல ஆண்டவர் வந்து திருமணத்தை நமக்கு எப்படி தான் உண்டாக்கியிருக்காரு. இட் இஸ் அ குட்டி ஹெவன் ஆன் அர்த், குட்டி பரலோகம் மாதிரி. பரலோகம் மாதிரி இல்லை, பரலோகம் தான். அதை பரலோகமாக மாற்றுறதும் வேற ஒரு இடமா மாற்றுறதும் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. கணவர் கையிலையும் இருக்குது, மனைவி கையிலையும் இருக்குது. அதை பரலோகமாகவும் மாற்ற முடியும், வேற ஒரு இடமாகவும் மாற்ற முடியும். அதில் முக்கியமான 3 C's. முதல்ல என்ன அப்படின்னு பார்ப்போம்னாக்கா, ஃபஸ்ட்டு C இஸ் கம்யூனிகேஷன், உரையாடல். சரியா? ஃபஸ்ட்டு C என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கம்யூனிகேஷன். நம்ம பேசுறது நம்ம கணவருக்கோ மனைவிக்கோ புரியணும், பிடிக்கணும். கம்யூனிகேஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கமிட்மெண்ட். மூணாவது வந்து கவனன்ட். 3 C அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன், அடுத்தது கமிட்மெண்ட்டு, அடுத்தது கவனன்ட், உடன்படிக்கை. 3. சரியா? இதில் ரொம்ப மிஸ் பண்ணுறது எங்கே நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷனில் தான் மிஸ் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் ஒரு துணுக்கு மாத்திரம் நான் சொல்கிறேன், ஜோக்காக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அது ஆண்கள் பார்ப்போம் அப்படின்னாக்கா மேஜர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் ஓரியன்ட் அப்படின்னாக்கா இட்லி மாதிரி. சரியா? இட்லி மாதிரி. மைனர் ஓரியன்ட் யார்? பெண்கள் யாருன்னு பார்த்து சத்தம் திடீர்னு அப்படியே அடங்கிடுச்சு. இட்லின்னு உடனே சத்தம் அப்படியே அடங்கிடுச்சு. பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இடியாப்பம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்துறதான கான்டென்ட்ஸ் என்னமோ அந்த பொருட்கள் என்னமோ சேம் தான். ஆனால் ஆண்களை எப்படி சொல்லுவாங்கன்னா மேஜர் ஓரியன்ட் இட்லி மாதிரி, பெண்கள் எப்படின்னா மைனர் ஓரியன்ட் இடியாப்பம் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இட்லி நம்ம இடியாப்பம்? இயேசுவே, சிக்கல். இட்லி ரொம்ப சாப்பிட்டா விக்கல் வருமே, அது அது ரெண்டுமே சாஃப்டாக இருக்கும். இட்லியும் சாஃப்டாக இருக்கும், இடியாப்பம். சமயத்தில் இட்லி எடுத்து ஓங்கி அப்படி அடிக்கலாம். பிளட்டு இட்லி அப்படின்வாங்க எங்கள் வீட்டில். இட்லி ரொம்ப பட்டில் இந்த பிளட்டு இட்லியை வச்சுருக்கியே அப்படின்வாங்க. ஏன் மேஜர் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, a man can think one thing at one time. அதாவது ஒரு காரியத்தை சரியாய் ஒரு நேரத்தில் செயல்படுத்த முடியுமா? ஒரு காரியத்தை. ஆனால் பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல காரியத்தை ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியும். அதனால அவங்கள காட்டிலும் அதிகம்னு சொல்ல வரல, ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்வாங்க. மாஸ்டர் ஆஃப் நன். ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு காரியத்தை எடுத்தாலும் சூப்பராக அதை டக்கராக முடித்து, புரியுதா, 2 காரியத்தை அட் அ டைம் சேர்ந்து செய்ய சொன்னால், இப்போ நான் என் மகன்கிட்ட நான் சொல்லுவேன், டெய்லி இதை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, மகனே தெலுங்கு ஹால் மூடிட்டு கம்பிகேட்டை பூட்டிட்டு, அடுத்தது அதை பூட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள அந்த காலி கேன் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு, அம்மா ஒன்றா சொல்லுங்கள். நான் 3 தான் சொல்லியிருக்கேன்டா, இன்னும் 4 ஐட்டம் இருக்குது, பின்னாடி கேட்டெல்லாம் பூட்டணும். இதை நான் ஒரு நாள் இல்லை, டெய்லி சொல்லுவேன். டெய்லி சொல்கிறப்பையும் அம்மா ஒன்றா சொல்லுங்கள். இதே காரியத்தை நான் என் மகள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அந்த சீக்வன்ஸ் தெரியும், என்ன செய்யணும்னு. லைனாக போய் வேகமாக 2 பேரும் வேகமாக செய்வாங்க. ஆனால் இவன் சொல்லுவான், ஒன்றா சொல்லுங்கள். அதை ப்ராப்பராக செய்யணுன்னா ஒன்றா சொல்லுங்கள். மேஜர் ஓரியன்ட், மைனர் ஓரியன்ட். நான் இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கம்யூனிகேஷனில் தான் பெரிய பிரச்சனை வரும். நம்ம ஒரு காரியத்தை ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க அதை பற்றியே யோசிச்சிருக்க மாட்டாங்க. யார்? நம்மவர் அதை பற்றியே யோசித்திருக்க மாட்டார். என்ன அப்படின்னு அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற அந்த கான்டென்ட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க.
நம்ம அதுக்குள்ளே இங்கேருந்து பல ஊர்கள் போயிட்டு நம்ம திரும்பி நம்ம இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நீ எங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்த, நான் இன்னும் அந்த இடத்துக்குலாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இதனால தான் கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட்டு. கம்யூனிகேஷன் இல்லாததுனால தான் பல குடும்பங்களில் பல பிரச்சனை, குட்டி குட்டி விரிசல் கூட பெரிய பெரிய விரிசலாக மாறிடுது. சரியா? கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கமிட்மெண்ட். ஒரு குடும்பத்தில் ஒரு ரீசெண்டாக ஒரு செமினார் ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செமினார். அந்த செமினாரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கே சிஸ்டர், நீங்கள் எப்படி 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, நீங்கள் எப்படி 2 பேரும் ஒன்றா உங்களால் எசைஞ்சு போக முடியுது, ஒரு கிறிஸ்டியன் ஒரு கப்பல் 2 பேரும் எப்படி 2 பேராலையும் உங்களால் எசைஞ்சு போக முடியுது அப்படின்னு கேட்குறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, உணர்ச்சிகளோ உணர்வுகளுக்கோக்காக 2 பேரும் ஒன்றா இல்லை, திருமணம் ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டோன்றதுனால ஒன்றா இருக்கும். ஆண்டவர் இடத்துல உடன்படிக்கை பண்ணிவிட்டோம் அப்படின்றதுனால ஒன்றா இருக்கும். அந்த அம்மா விரக்தியில் சொன்னாங்க. ஆனால் அதுதான் உண்மை. முதல்ல நமக்குரிய முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் கமிட்டட் டு மை ஹஸ்பண்ட், ஐ ஆம் கவனன்ட்லி கமிட்டட் டு மை ஹஸ்பண்ட், கவனன்ட்லி கமிட்டட் டு மை ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேணும். ஒரு ஒய்ஃப்ட வந்து கேட்டாங்களாம், என்னைக்காவது, அதாவது வந்து அவங்களோட 60th ஆனிவர்சரி 60th ஆனிவர்சரியில் ஒரு ஒய்ஃப்ட வந்து கேட்டாங்களாம். இதோட வந்து நான் பாஸ்டர்ட்ட நான் கொடுக்குறேன். ஒரு 60th ஆனிவர்சரியில் வந்து கேட்டாங்களாம், என்னைக்காவது நீங்கள் விவாகரத்து பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்களாம், விவாகரத்து பண்ணணும்னு என்றைக்குமே யோசிக்கலாம், ஆனால் பல தடவை கொலை பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். இதோட நான் பாஸ்டர்ட்ட நான் கொடுக்குறேன். சரியா? காரியத்தை அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறதான காரியங்கள் என்னன்றது. கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லணுன்னா அதில் நேர்மறையாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் பல காரியங்களை சொல்லலாம். நெகட்டிவாக இருக்கிற காரியங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது அது நம்மளுடைய காரியங்களை சரி பண்ணுகிறதுக்கு உதவியாக இருக்கும். என் மனைவி சொன்ன மாதிரி, நான் எத்தனையோ தடவை கொலை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வரணும்? சரி, அப்படி இருக்கும்போது எப்படியாக சில நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில், பள்ளிக்கூடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுப்போம். என்ன, ஸ்கூலில் குட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன குட் மேனர்ஸ்? உள்ள டீச்சர் வந்த பிறகு எல்லோரும் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எழும்பி நின்று குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி டீச்சர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது வீட்டில் நம்ம தமிழர்களுக்கு இருக்கிறதான நல்ல பண்பு அப்படின்னு சொன்னால் நல்ல விருந்தோம்பல், அதை கற்றுக் கொடுப்போம். வீட்டுக்கு வந்திருக்கிறதான விருந்தாளியை நல்லா கவனிக்கிறது, அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, விருந்தாளிக்கு நல்ல ஒரு ரூமை கொடுத்து படுக்க வைப்போம். அப்படி செய்வோமா? சரி, அவங்க 2 நாளோ 3 நாளோ வீட்டில் இருக்க போகிறாங்க. நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல, வந்திருக்கிற விருந்தாளி வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நம்ம பழக்கி கொடுக்குறோம். அடுத்தது, யாராவது ஒரு அங்கிள் வந்து நம்ம பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா முதல்ல என்ன பண்ணோம், அப்படியே வாங்கிக்கும். அந்த பிள்ளை சாக்லேட்டை வாங்கி என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப பசியாக இருந்ததுன்னா உடனே திறந்து அதை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்லி கொடுப்பீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லு அப்படின்னு அங்கே சொல்லி கொடுப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு அறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கதவை தட்டிட்டு போ. அப்போ அவங்க கம்மின், அவங்க வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஆனால் இது எல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம செய்வோம். குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், மனைவி கணவன்
கணவன் வந்து ஒரு நல்ல ஒரு gift, ஒரு சாரியை வாங்கிட்டு வந்து மனைவிக்கு கொடுக்குறாரு. கொடுத்தா அநேக நேரத்தில் நல்லா இருக்கு வைங்க. அப்போது கற்றுக் கொடுத்தது யார்? பாடம்லாம் சில வேளையில் பிள்ளைங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள், இது செய்யுங்க அப்படின்னு அந்த மாதிரி பாடங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது நம்ம கணவர் தானே, யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆனால் யாரோடு அதிகமாக வாழ போகிறோம்? விருந்தாளியோடு வாழ மாட்டோம். கணவன் மனைவியோடு நம்ம தான் அதிகமாக வாழப்போகிறோம். அப்போ நம்ம இந்த நல்ல பண்புகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பம். ஹல்லேலூயா. அதனால் சில வேளையில் இந்த மாதிரி நல்ல பண்புகளை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு கணவர் நல்ல சாரியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, கொடுக்கும்போது கணவர் அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, தேங்க்யூன்னு நீ எனக்கு ஏன் சொல்லாத, நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது, அப்படி அல்ல. அந்த தேங்க்யூவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஆமேன். அதை பேசி பழகி கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர். ஆமேன். அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகி கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர். நல்லா பேசி இந்த நல்ல காரியங்களை நம்ம ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுவது அது ரொம்ப மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காலையில் எழும்பின உடனே என்ன வார்த்தையை நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட இல்லாட்டி மனைவிட்ட பேச விரும்புகிறீங்க? என்ன வார்த்தையை சொல்லுவீங்க? பேசுகிறது உண்டா? காலையில் எழும்பின உடனே பொதுவாக என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவீங்களா? அப்படியா ஆண்டவரே, சரி, ஓகே, குட். காலையில் எழும்பி பிரதர் வந்து பிரைஸ் தி லார்ட், எதுவும் தவறான பதில் இல்லை, சரியா? ஆமாம். காலையில் எழும்பி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மற்றவங்க குட் மார்னிங்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஐ லவ் யூன்ற வார்த்தை. ஆமேன். வெரி வெரி நீடட் வேர்ட், அக்னாலஜிங் வேர்ட். குட் மார்னிங், ஐ லவ் யூ. அப்புறம் வேறு என்னது? அந்த தூங்கின முகத்திலேயே உங்களால் பியூட்டி இது பண்ண முடியுதா? ஈஸ்தட்டிக் சென்ஸ். ஓகே, சரி. ஸோ தட்ஸ் ஈஸ்தட்டிக் சென்ஸ். பட் வாட் எவர் இட் இஸ் நெசசரி. வி ஆர் கமிட்டட் ஃபார் தட், ரைட்? We are committed to love one another. I am just cracking a joke. வேறு என்ன சொல்வீங்க காலையில் எழும்புனா? காஃபி வேணுமான்னு கேட்பீங்க நீங்கள். நல்ல என்ன சொல்ல போகிறார் அவர்? வேணும்னு சொல்லுவாங்களா இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்க? ஆமாம். ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு வார்த்தையை கம்யூனிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சம்பாஷணையை என்ன பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம். அந்த சம்பாஷணையை வைத்து கொள்ளுகிறது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. அதனால் சரி, இப்போவாவது சொல்லுங்கள், உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். யூ ஆர் பியூட்டிஃபுல். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி கணவரை பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்முடைய சம்பாஷணையை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் குடும்பத்தில் தான் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால் இது பல நேரத்தில் இந்த நல்ல காரியங்களெல்லாம் வெளியில் உள்ள ஆட்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் we take it for granted, never take anything for granted. அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நம்முடைய வீடு. அந்த நல்ல காரியங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க, ஒருவருக்கொருவர் சொல்லி கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு சகோதரனை சந்தித்தேன். வருத்தமாக இருந்தது அவருடைய கதையை கேட்கும்போது. 7 வருஷமாக நானும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறோம் பாஸ்டர். 2 பிள்ளைகள். அதில் ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், பிரிஞ்சிருக்கிற மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டா, கஷ்டமாக இருந்தது. அந்த சின்ன பையன் அப்பாவை பார்த்து சொல்கிறானா, அப்பா நீங்கள் அம்மாவை கொலை பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு. அவர் என்கிட்ட சொன்னார், நான் எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரலை. ஆனால் என் மனைவி அந்த சின்ன பையனுக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு கொலையா என்னன்னு தெரியும். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை, நீங்கள் எங்கள் அம்மாவை நல்லா வைக்கலை, கொலை பண்ண பார்க்குறீங்க, உங்களோட நான் வரமாட்டேன், உங்களை எனக்கு பிடிக்கலை. இது எங்கேருந்து வந்த வார்த்தை? ஒரு மனைவி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்ததான
என்னுடைய பட்சமாக பார்க்கும்போது ஒரு தவறான வார்த்தை. அவங்க அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு பழக்கம். ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்கிறோம். ஒரு நாள் அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்கள் பிள்ளைகளை நான் அவ்வப்போது வெளியில் கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது சின்ன பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஹோட்டல் அங்கே போய் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்து அவங்களோட உட்காந்து பேசுவேன். இன்றைக்கி நாள் எப்படி இருந்தது, உங்கள் நண்பர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வீட்டில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சில வேளையில், முக்கியமாக சில திங்கக்கிழமையில் எங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவேன். என் மனைவியை வான்னு கூப்பிடுவேன். அநேக நேரத்தில் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனி கவனிப்பு இருக்குது, அதை சொல்கிறேன் அதுக்கப்புறம். அப்போது பிள்ளைகளை கூப்பிட்டு போய் நல்ல ஒரு டின்னர் வாங்கி கொடுத்து அவங்களோட நல்ல சம்பாஷணை பண்ணி பேசின பிறகு எங்கள் பிள்ளைங்க என்னை பார்த்து சொன்னாங்க முதல் தடவையாக, தேங்க்யூ டாடி, வி என்ஜாய்ட் த டின்னர் ஸோ வெல் அப்படின்னு சொன்னாங்க. டாடி நன்றி, இந்த டின்னர் எங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் பிள்ளைங்கிட்ட இருந்து நான் அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. உண்மையாக அவங்க சொன்னபோது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது தாய். அவங்ககிட்ட இருந்து வந்தது. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னுடைய சின்ன வயதில் எங்கள் அப்பாவை நான் இப்படிலாம் டின்னருக்கு ஏதாவது இது பண்ணால் நான் அப்படி ரொம்ப சொன்னது கிடையாது. சொன்னால் நான் தானடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அவங்களுடைய பெருமிதம். ஆனால் அப்படி சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணி நல்லது, வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து அந்த காம்ப்ளிமெண்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்யும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள் பிள்ளைகள்கிட்ட. அநேக நேரத்தில் அங்கே என்ன வரும், நான் எவ்வளவு பெரிய ஆள், பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம், எனக்கு கிச்சனில் போய் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா. அந்த செம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததை கிராண்டடாக பிள்ளை தானேன்னு எடுத்துக்கிடாதீங்க, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பிள்ளையினுடைய மனதிலே அது நிறைந்திருக்கும். அதனால் நன்றி சொல்ல குடும்பத்தில் பழகி கொள்ளுவோம். ஏன்னா நம்ம அவர்களோடு கூட அதிக நேரம், நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்கிறது நம்முடைய குடும்பத்தாரோடு கூட அப்படின்றத மறந்து போக வேண்டாம். அதை நம்ம முதல்ல இனிஷியேட் பண்ணுவோம். ஆண்டவர் அதை செய்ய நமக்கு உதவி செய்வாராக. நல்ல காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு மாடல் பண்ண, நான் இன்றைக்கி சில காரியங்கள் அப்படியே கதைகளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். எந்த குடும்பமும் அதே நேரத்தில் பூரணமான குடும்பம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நிறை குறைகள் குடும்பத்தில் உண்டு. இப்போது ஒரு குடும்பத்தை குறித்து இப்போது இந்த வேளையில் நம்ம பார்க்கலாம். கணவன் மனைவி, இதனுடைய 2 பரிமாணங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கணவன் மனைவிட்ட வராரு. மனைவிட்ட வந்து காஃபி ரெடியா, காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு மனைவியினுடைய என்ன சொல்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் எதிர்பார்க்கல. மனசுலாம் எங்கே இருக்குது, டிவியை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்குது. இன்றைக்கி பாஸ்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சில கெஸ்ட்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்களாம். நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு இருக்குது, ரெடி ஆயிரு. இதை சொல்லிவிட்டு டிவியை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார். மனைவிட்டேருந்து எந்த பதிலும் வரலை, பதிலையும் எதிர்பார்க்கலை. என்ன எதிர்பார்ப்பு, நான் சொல்லிட்டா அவள் செஞ்சிருவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதில் நடுவில் மாட்டிக்கிட்டது யார், பாஸ்டர். இதே இந்த கேஸை இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதே கணவன் மனைவி வராங்க. இவங்க 2 பேரும் ராஜன் அண்ட் ஷீலா. ராஜன் ஷீலாட்ட வராரு. இன்றைக்கி எப்படி இருக்கிறம்மா, நாள் எப்படி இருக்குது, வீட்டில் சமையல் எல்லாம் நல்லா இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்குறோம், சந்தோஷமாக இருக்குது, நல்ல உணவுகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறியா, கிச்சன் எல்லாம் தேவையான பொருட்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம வீட்டுக்கு சில விருந்தாளிகள் நாளைக்கு வர இருக்கிறாங்க, பாஸ்டர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்தால் நாளைக்கு சாயங்காலம் நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுமா
அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மனைவி யோசித்து பார்க்குறாங்க. இவருடைய அட்டென்ஷன் எல்லாம் அங்கே இருக்குது, மனைவியின் மேலே இருக்குது. இன்னும் ஒரு நாள் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்க, நம்ம சிறப்பாக அந்த சாயங்காலத்தை நம்ம செய்வோம். ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டத்தை நம்ம வீட்டில் பாஸ்டரோடு கூட, அவர் கொண்டு வருகிற மற்ற போதகர் அவங்க குடும்பத்தோடு கூட நல்ல ஒரு நிகழ்வை, ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. 2 கேஸை சொன்ன ராஜன் அண்ட் ஷீலா, எது உங்களுக்கு சரியாக தோணுது? முதல் கேஸா ரெண்டாவது கேஸ்? எதனால ரெண்டாவது கேஸ் உங்களுக்கு சரியாக தெரியுது? அவங்க வைஃப்ட்ட என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சேர்ந்து அதை அதை திட்டம் பண்ணுறாங்க. விசாரிச்சாங்க, பேச விரும்பின காரியங்களை சரியாக அவங்க சம்பாஷித்து கம்யூனிகேட் பண்ணாங்க. கம்யூனிகேட் பண்ணதுனால அந்த காரியம் லகுவாக இருந்தது. அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக, சந்தோஷமாக அவங்க குடும்பமாக நடத்தி முடித்தார்கள். அதனால் இதுக்கு தேவை என்ன தேவையாக இருந்தது? நல்ல ஒரு சம்பாஷணை, கம்யூனிகேஷன். வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதில்? நீங்கள் நான் சொன்ன இந்த 2 இன்சிடெண்ட்லேயும் வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னதான் கணவன் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் வேலை செய்ய போய் நிறைய காரியங்களை செய்ய போகிறது யார்? மனைவி. அதனால் அவங்களுடைய அப்ரூவலை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறீங்கன்னா மனைவியினுடைய அப்ரூவல் இல்லாமல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணக்கூடாது. ஆமேன். எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி இன்வைட் பண்ணால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஆமேன். நான் அப்படி இன்வைட் பண்ணுறது உண்டு கெஸ்ட். என் மனைவிக்கு தெரியாமல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது உண்டு. ஆனால் மரியாதையாக வீட்டில் இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்கள. ஏன்னா நான் என்டர்டெயின் பண்ணுகிற கெஸ்ட்ஸ் ஜாஸ்தி. எனக்கு அநேக நேரத்தில் சொல்ல முடியாது. என்ன சொல்லிடுவேன் என் மனைவிட்ட, இன்றைக்கி கெஸ்ட் சில பேர் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கிறேம்மா, நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன், சேர்ந்து நாங்கள் நீ வரதா இருந்தால் உங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் வீட்டில் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல், ஏன்னா 2 பேரையும் கர்த்தர் ஒன்றாக அவர்கள் இணைத்திருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்யூ சொல்ல பழகிக்கோங்க. ஒருத்தர் குட் மார்னிங் சொல்ல பழகிக்கோங்க. அந்த மாதிரி பழகி அந்த மாதிரி நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம க்ரீட் பண்ணும்போது நல்ல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் இசை கற்றுக்கொண்டு இருந்தேன். சென்னை பட்டணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இசை கலைஞர். அந்த இசை இது எப்படின்னா தியரி கிளாஸஸ் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். எங்களுடைய டீச்சர் உட்கார்ந்துருப்பார், சுற்றிலும் ஒரு 6 மாணவர்கள் அந்த மாதிரி உட்காந்து டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இசை தெரியாதவங்க ஒரு வேளை கேட்கலாம். நாங்கள் உட்காந்து மேனுஸ்கிரிப்ட், அந்த இசை குறிப்பேடுகளில் எழுதி, அது தியரி என்ன இசை குறிப்புகள் அப்படின்றத மைண்ட்லேயே நாங்கள் யோசித்து அதை மேனுஸ்கிரிப்டில் நாங்கள் எழுதணும். எங்களுக்கு முன்னால் பியானோவோ வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்காது. அதனால் நேராக தியரி கிளாஸில் அப்படி உட்காரும்போது அவர் நல்ல ஒரு கண்ணியமான ஒரு நல்ல கிறிஸ்தவர் கூட உட்காருவோம். எனக்கு கூட சில வேளையில் அந்த மேனஸ் இல்லாமல் போயிருக்குது. உட்கார்ந்த உடனே அவர் சொல்லுவார், குட் மார்னிங் ரூஃபஸ் அப்படின்வார் அவர். எனக்கு அது மறந்து போயிடுச்சு, ஸ்கூலோட மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு 3 தடவை அவரே வாலண்டியர் பண்ணி என்ன பண்ணார், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அது என்னுடைய பழக்கம் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறதுக்கு முன்னால் குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டுரும். அதனால் இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை நம்ம முதல்ல மாடல் பண்ணணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நாம் செய்து காண்பிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமாம், வீட்டில் நீங்கள் விரும்புனீங்கன்னா பிரைஸ் அலார்ட்லாம் சொல்லிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் நல்ல ஒருத்தர் க்ரீட் பண்ணுறதுக்கு நன்றாக பழகி கொள்ளுங்கள். ஒருத்தரை பார்க்கும்போது, ஹலோ, எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்க்கும்போது காலையில் எழும்பினவுடனே நான் அவங்களுக்கு முதல்ல குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்பேன். பிள்ளைங்க
கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய வேளையில் நாங்கள்லாம் வளர்ந்த விதம் அப்படி தான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம். அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களெல்லாம் பழகிறாதீங்க. எங்கள் பிள்ளைங்க எங்களை பார்த்தா ஹாய் டேடி, ஹலோ டேடி, ஹலோ மம்மி, ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதனால் ஒருத்தர் பார்க்கும்போது ஹாய் ஹலோ அப்படின்ற வார்த்தை சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் சில அயல் நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அந்த அயல் நாடுகளில் என்ன பழக்கம்னா, ரோட்டில் நடந்து போனால் எதிர் திசையில் வர்றவங்க மற்ற அடுத்த திசையிலேருந்து வர்றவங்களை பார்த்தா சிரிப்பாங்க, ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம தேசத்தில் அது இல்லை. ஏன்னா ஜனத்தொகை அப்படி. ஸ்மைல் கொடுத்து அப்புறம் கால்கேட் பேஸ்ட்டுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதான் எல்லாத்தையும். அதனால் ஆனால் ஏன்னா ஒரு சிலர் தான் நடந்து போவாங்க. போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ரோட்லேயே. நல்ல ஒரு பழக்கம் அது. அதனால் அதை நம்ம எத்தனை பேரோடு அதை டெவலப், அப்படி ஹாய்ன்னு சொல்கிறதுல தான் ஒரு சம்பாஷணையே பின்னாட்களில் ஆரம்பிக்க போகிறது. அதை நம்ம மறந்து விட வேண்டாம். ஏனென்றால் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நபர், தே ஆர் ஸ்பெஷல் டு யூ. அவங்க விசேஷமானவர்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் தம்பதியை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வேளையில். அப்போ ஸ்பெஷலான ஆட்களை ஸ்பெஷலான விதத்தில் ட்ரீட் பண்ணணும். ஆமேன். அது வருது பார் கழுதை. அப்போ அவரும் உங்களை கழுதைய மாதிரி தான் நடத்துவார். நீங்கள் உங்கள் கணவரை ராஜாவாக வச்சிருந்தா உங்களை அவர் ராணியாய் வைத்திருப்பார். ஸோ மேக் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் பீப்புள். அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. கணவன் மனைவிட்ட பேசுங்க, பிள்ளைகளோடு கூட பேசுங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் பிள்ளைங்களை நான் அந்த நாட்களில் கைனட்டிக் ஹோண்டா, அது 22 வருஷம் உழைச்சிது. அது எங்களுடைய பல வருஷங்களாக அந்த வாகனத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறேன். ஒரு நாள் பிள்ளைங்களை போய் விட போயிட்டுருக்கிறேன், நடுவிலே ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி என்னென்னலாமோ கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா தெரியுது ஃபியூவல் உள்ளே இல்லை, பெட்ரோல் இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரு ஏமாற்றத்தோடு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், சில்ட்ரன், ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை இன்றைக்கி என்னால் ஸ்கூலில் போய் விட முடியல. அது ஏன்ட்ட இருந்து வரல, உள்ளே இருந்து ஆவியானவர் பேசினார். பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருப்பாங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஆவியானவர் பேசினார். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, டேடி இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ நான் செக் பண்ணியிருக்கணும், பெட்ரோல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். பிள்ளைங்க தானே, என்னால் விட முடிஞ்சால் விடுவேன், அல்லாட்டி விட முடியாது அப்படின்னு யோசித்தா எனக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி இருக்குது. அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த நேரத்தில் சாரி கேளு, ஐ எம் சாரி சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ஃபியூவல் ஆஃப் ஆகிருக்கும். ஆனால் கர்த்தர் அதில் எங்களுக்கு கொடுத்த பழக்கம் என்ன அப்படின்னா, அப்பாலஜைஸ் பண்ணுறது. இதே பழக்கம் அதுக்கப்புறம் பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவர்கள் எங்களிடத்திலே சாரி கேட்குறது, அவர்கள் அதிலிருந்து பழகி கொண்டார்கள். ஆனால் நம்ம என்ன மாடல் பண்ணுறோமோ அதை தான் பிள்ளைகள் நம்மிடத்திலே செய்வார்கள். இப்படி சொல்லுவாங்க, the children don't understand the difference between parenting and patterning அப்படின்வாங்க. நீங்கள் என்ன பேட்டர்ன் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறீர்களோ அதே சுபாவத்தை உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள். ஆமென். அநேக நேரத்தில் நம்ம பூரணமானவங்க கிடையாது. நம்ம சைடில் தவறு நடக்கும்போது அவர்களிடத்திலே நாம் அதற்காக நம்ம மனம்
வருந்தும்போது, அதற்காக மன்னிப்பு கேட்கும்போது அதே காரியம் நமக்கும் திரும்பி வரும். வாட் யூ சோ யூ வில் ரீப் அப்படின்றத மறந்து விட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் என் மனைவி சொன்னாங்க, கமிட்மெண்ட்டுக்கு முன்னால் வர வேண்டியது தேவ அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு, லவ். ஆமாம், அன்பு இல்லாமல் இதை செய்ய முடியாது. அதனால் அன்பு இல்லாமல் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, ரூஃபஸ் பாஸ்டர் இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 4 நாள் ஓடும். 5ஆவது நாள் அந்த கோபமும் மற்ற மாம்ச கிரியைகளும் பழைய திருடி கதவை திரடி அப்படின்னு வந்து நிற்கும். அதனால் இப்போ நம்ம கேட்க போகிறது, ஆண்டவரே என்ன உங்கள் அன்பினால் நிரப்புங்க, அன்பினால் நான் எல்லாத்தையும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. அப்படியே கேட்போமா? கண்ணை திறந்துட்டே ஒரு கையை ஆண்டவருக்கு நேராக, அல்லேலூயா, என்னை அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனைவியை நேசிக்கிறதுக்கு, கணவரை நேசிக்கிறதுக்கு, பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு தேவ அன்பினால் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஐ ஷுட் பி எ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பின் செயல்பாடாக நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே, இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை அப்படியாக வளர்த்தருளுங்க. உங்கள் அன்பை நான் எனக்குள்ளே பார்க்கணும், மற்றவங்க உங்கள் அன்பை நான் பிரதிபலிக்கிற ஒரு மகளாக, மகனாக என்னை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, தேவ அன்பினால் எங்களை நிரப்பிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைபிளில் அன்பை பற்றி கொடுத்துருக்கிற அதிகாரம் எங்கெங்கே இருக்குது சொல்லுங்கள்? 1 கொரிந்தியர். ஆமாம், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கோங்க அப்படியே எல்லாரும். 1 கொரிந்தியர் 13 வாசிக்கும்போது எங்கே எங்கே அன்பு அப்படின்ற வார்த்தை வருதோ அங்கே வந்து உங்கள் பேரை போட்டுக்கணும், பேரை போட்டு வாசிக்கணும். சரியா? வாசிக்கலாமா? எழும்பி நின்று வாசிக்கலாமா? சரி, நான் தமிழில் வாசிக்கிறேன், இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க அது கேட்டுற மாதிரி நீங்கள் வாசிங்க. ஸ்தோத்திரம். உங்கள் பேர் அங்கே சொல்லணும். சரியா? வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் ரூஃபஸ் எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் ரூஃபஸ் எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் ரூஃபஸ் எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ரூஃபஸ் நீடிய சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர். ரூஃபஸுக்கு பொறாமை இல்லை. ரூஃபஸ் தன்னை புகழ மாட்டார், இருமாப்பு அடைய மாட்டார், அயோக்கியமானதை செய்ய மாட்டார், தற்பொழிவை நாட மாட்டார், சினம் அடைய மாட்டார், தீங்கு நினைக்க மாட்டார், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவார், சகலத்தையும் தாங்குவார், சகலத்தையும் விசுவாசிப்பார், சகலத்தையும் நம்புவார், சகலத்தையும் சகிப்பார். ரூஃபஸ் ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போன். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, ரூஃபஸ் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் ரூஃபஸ் பெரியது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வீட்டில் போய் இதே அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க.
உங்கள் பேரை திருப்பியும் அந்த எங்கெங்கே அன்பு வருதோ உங்கள் பேரை போட்டு வாசிங்க. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுவோம். தொடர்ந்து கர்த்தர் பேசுவாரா. என் கணவர் பல காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்களா, இப்படி தான் அவங்க தேங்க்யூலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மை. அவங்க வீட்டில் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ 100% பிள்ளைகள்கிட்டையும் சரி எங்கிட்டையும் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ சொன்னாங்கல்ல 1 கொரிந்தியர் 13 அவங்க வந்து வேறு விதமாக சொன்னாங்க. உங்கள் பேரை சொல்லி படிக்க சொன்னாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் அப்படி படிச்சிருப்பீங்க. நான் 3வது வசனத்துலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி படித்தேன். என் கணவர் பேரை போட்டு படித்து பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. என் பேரை போடுறத காட்டிலும் இல்லை, என் பேரை போடுறத காட்டிலும் கணவர் மனைவி பேரையும் மனைவி கணவர் பேரை போட்டால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் தெரிஞ்சது. அதனால் 2 பேருமே ஒன்றா சொன்ன மாதிரி இருந்தது. இங்கேருந்து அவங்களும் அவங்க பேரை சொன்னாங்களா, நானும் அவங்க பேரே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது. நீங்கள் வீட்டில் போய் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக. சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நீதிமொழிகள் 5:18 ஒரு வார்த்தை ஒன்று எடுத்தவங்க வாசிக்கலாம், இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். அதனுடைய லேட்டர் ஹாஃப் என்ன அப்படின்னாக்கா, உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்லி இருக்கும். உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. நான் ஒன்று கேட்கணும், எப்போவுமே நம்ம இளமையாவா இருக்கிறோம்? இடதுசாரி வலதுசாரி முன்சாரி பின்சாரி இப்படியெல்லாம் நம்ம 4 பக்கமும் பயங்கரமாக நம்ம விரிஞ்சி பெருகி ஒரு மாதிரியெல்லாம் நம்ம ஆகுறோம் இல்லையா? முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிள்ளை பேற்றுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த விதமாக நம்ம இருக்கிறது இல்லை. மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், சுருக்க அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், சுருக்குறோம். ஆனாலுமே கொஞ்சம் நம்ம இந்த 16 இயர்ஸ் ஃபோட்டோ, இந்த 20 இயர்ஸ் ஃபோட்டோ, திருமணமான வயசு ஃபோட்டோ, அதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆசையாக இருக்குச்சா நல்லா தான் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கிறோம் என்ன அப்படின்லாம் இருக்குது, தோணுது. ஆனால் அந்த மாதிரி அதுக்கு போக மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி ரொம்ப இடுக்குப்படியாக இருக்கு. ஆனால் இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்லி யாருக்கு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணவன்மார்களுக்கு, ஆண்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? ஆண்களுக்கு சொல்கிறாரு. அதில் ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம். அதாவது வைஃப் யார் அப்படின்னு பார்ப்போம்னாக்கா, ஷீ இஸ் எ டெசிஷன் மேக்கர், டெசிஷன் கிவர். டெசிஷன் மேக்கர், decision giver. Wife is a queen of your house. ஃபஸ்ட்டே பாஸ்டர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க. நான் பாஸ்டர்னு சொல்கிறதோட நான் கணவர்னு சொல்கிறேன். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செஷன் அப்படின்றதுனால, வேறு ஏதாவது செஷன்னா பாஸ்டர்னு சொல்லிக்கலாம். இந்த செஷனில் வந்து நான் என் கணவர்னே சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, ட்ரீட் யோர் மேன் ஆஸ் அ கிங் அப்படின்னு சொன்னாங்க. நீ கிங்காக ட்ரீட் பண்ணினா அவரும் ஒன்று குயினாக ட்ரீட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நீங்கள் குயினாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களை கிங்காக ட்ரீட் பண்ணுவாங்க. வைஸ் வர்சா, இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னாக்கா, ஷீ இஸ் அ டெசிஷன் மேக்கர், டெசிஷன் கிவர். அந்த ஒரு கேப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களோட வாஸ்ட் வே ஆஃப் திங்கிங், வாஸ்ட் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் த ஃபேமிலி, யார் மனைவியானவள் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற விதத்தை வந்து ஒரு ஹஸ்பண்டால் பார்க்க முடியும். எல்லாத்தையுமே ஹஸ்பண்டால் ஃபுல்லாகவே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வெளியே போகிறாங்க, பல காரியங்களை, பல நபர்களை சந்திக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ள பல தேவைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இதையும் மைனர் டீட்டெயில்ஸையும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது மைனர் டீட்டெயில்ஸையும் அவங்களால பார்த்துக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு வெண்ட், ஒரு வே, ஒரு வழி, அதை வந்து அந்த விமென்க்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வசனத்தின்படி உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்துரு, அவளுடைய அந்த காரியங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னாக்கா, அந்த வாஸ்ட் வே ஆஃப் திங்கிங், ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டீட்டெயிலை வந்து அவள் வந்து சொல்லி அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறதை பார்க்க முடியும். மைனர் டீட்டெயில்ஸ்னு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு தடவை நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து ஒரு வாலிப பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வாலிப பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருந்தப்ப என் ஹஸ்பண்ட் வந்து கீழேருந்து வந்து என் மகன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்போது இங்கே ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விட்றாங்க. யார்கிட்ட? என் மகன்கிட்ட கூப்பிட்டு விட்றாங்க.
அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி. அப்போது நான் வந்து தெலுங்கு ஹாலில் உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என் மகன் வந்து பார்க்குறான். டைரெக்டாக வந்து பார்க்க முடியாதுல்ல, அந்த ஒயிட் கலர் அந்த இது இருக்குல்ல, செப்பரேட்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நின்று பார்க்குறான். நான் ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், டாடி அம்மா வந்து ஒருத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, என் மகளை கூப்பிடுறாங்க. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க, அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்றாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறா, இவனும் வெளியே வரல, உள்ளேருந்து தான் பார்க்குறா, அந்த செப்பரேட்டருக்குள்ளே இருந்து இப்படி பார்க்குறா. பார்த்துட்டு உடனே போல் ஒரு நிமிஷம் அங்கேயே இருந்து நான் என்னத்தை பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இருந்துட்டு கீழே ஓடுறா. அவங்க டேடிகிட்ட ஓடி போய் சொல்கிறா, டேடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அம்மா கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 5 நிமிஷத்தில் அந்த அக்காவுக்கு பேசி முடிச்சிருவாங்க, மம்மி உடனே வந்துடுவாங்க. மம்மி உடனே இங்கே வரணுன்றது அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? மம்மி உடனே கீழே எதிர்பார்க்குறாங்க டாடி சொல்லலை. மம்மி உடனே ஆஃபீஸ்க்கு வர சொல்லு, ஒரு வேலை இருக்குன்னு இவங்க சொல்லி அனுப்பலை. மம்மி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அதை மட்டும்தான் சொன்னாங்க. நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. மம்மி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, இதை மட்டும்தான் சொல்லி அனுப்புனாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என் மகன் பண்ணதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. அவன் என்ன பண்ணான், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எக்ஸாக்டாக வந்து பண்ணிவிட்டு கொண்டு போய் சொல்கிறான். ஆனால் இப்போ என் மகள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, நிதானிச்சு பார்க்குறா. என்ன பார்க்குறா அப்படின்னாக்கா, நான் ஏன் மகன்றேன்னா, மகன்னு சொன்னால் நீங்கள் ஆண்கள்னு பிரிச்சுக்கோங்க, மகள்னு சொன்னால் பெண்கள்னு பிரிச்சுக்கோங்க. அவங்களுடைய அந்த 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 வே ஆஃப் திங்கிங் சின்ன வயசில் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். எந்த வேகத்தில் டேடி சொன்னாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணுறா பாரு. ஓகே, டேடி ஏதோ ஒரு அவசரமாக ஏதோ ஆஃபீஸில் வேலை இருக்குது, சட்டுன்னு அம்மாவை எதிர்பார்க்குறாங்க போல். அப்போ அம்மா எவ்வளோ நேரம் கழித்து வருவாங்கன்னு சொன்னால் தான் ஹீ வில் பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா. யார்? அப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா பெண்களுக்கு. அதனால தான் மைனர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இதெல்லாம் வந்து சொல்கிறதில்ல. சொல்லாமே ஓகே அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அடுத்தது அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. 5 நிமிஷத்தில் வரலன்னா தான் கேட்பாங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க டேடி அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அப்போது அந்த வெண்ட் அந்த வேயை வந்து அந்த வீட்டில் இருக்கிற அம்மாமாருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, மனைவிமாருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ், அவங்க ஃபேமிலியை அந்த நடத்துகிற விதம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப திறம்பட பல காரியங்கள் செய்யறத பார்க்க முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, செய்யலைன்றதுக்காக சொல்ல வரல, ஆனால் ஒரு சில காரியங்களில் செய்யாமல் இருக்கிறப்ப நமக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் தடைப்படுது இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். செய்யலை அப்படின்றதுக்காக இல்லை, எல்லாமே நம்ம குடும்பத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப பல நன்மையான காரியங்கள் நடக்கும். சரி, அடுத்தது ஒரு பெண்ணினுடைய லாங்குவேஜ் என்ன? த லாங்குவேஜ் ஆஃப் அ விமன். பெண்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, தெரியுமா தெரியாதா? என்ன சத்தமே வரமாட்டேங்குது? ஐயோ, எல்லாரும் சொல்லாதீங்க எங்களுக்கு தமிழ் மொழி தான் தெரியும்ப்பா, இங்கிலீஷ் மொழி தான் தெரியும்ப்பா. அப்படி இல்லை, லேடிஸ்க்குன்னு ஃபேமிலியில் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. வீட்டில் பழப்பணியாரம் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? லேடிஸ் சொல்லுங்கள், கை தூக்குங்க. பழப்பணியாரம் பழத்தில் என்ன யாருக்குமே பிடிக்காதா? கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. வாழைப்பழம் போட்டு, ஏத்தம்பழம் போட்டு பிடிக்கும்ல? சரி, உங்களுக்கு பிடிச்சது வச்சுக்கோங்க. சரி, சிப்ஸு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சிருக்கா? சரி, மேகி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று நமக்கு ரொம்ப பிடிச்சமானது, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சமானது, ஹெல்தியானது நம்ம பண்ணுறோம். இப்போ நான் என்ன டாப்பிக்கில் இருக்கேன்? லாங்குவேஜ் ஆஃப் அ விமன், பெண்ணினுடைய மொழி, குடும்பத்தில் பெண்ணினுடைய மொழி. இதை அறியாமல் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. அதனால் 1 2 நான் சொல்கிறேன், ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கணும்ல. வீட்டில் காலி ஆகிட்டே இருக்குது. எது? பணியாரம். சுட சுட போட போட உள்ள ஒருத்தி இருந்து சுடுறாளேன்னு கூட கவனிக்க மாட்டேன். எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாருமே வேகமாக போய்கிட்டே இருக்கு. அப்போது வீட்டில் யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டு, வீட்டில் 3 4 பேரில் ஒருத்தர் கவனிச்சுட்டு, பிள்ளைகள் தான் கவனிச்சுட்டு, கொஞ்சம் தான் இருக்குது அம்மா உங்களுக்கு. இல்லை நான் இங்கே இருக்கிறப்பே சாப்பிட்டுட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? கை உயருது பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டம்மா.
சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஆனால் கையை தூக்குறாங்க பாருங்க. இல்லை நான் சாப்பிட்டேன். ஆனால் அவன் மனசில் என்ன ஆசை இருக்கும்னா, நான் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? அபக்கு அபக்கு அபக்கு. இதெல்லாம் ஒரு லாங்குவேஜ், சரியா? இதை வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு தான் நம்ம பண்ணுறோம். அட்லீஸ்ட் கடைசியில் ஒரு 2 சாப்பிட்றதுக்காவது ஓடி வந்து ஜாயிண்ட் ஆயிடணும். சொல்கிறாங்க பாருங்க, ஜாயிண்ட் ஆயிடணும், லிங்க் ஆயிடணும், ஹூக் ஆயிடணும். எதுக்கு எதுக்கு? ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம், எல்லாரும் உட்காந்து சாப்பிடணுமே, சரியா? அதுபோல் ஏதாவது ஒரு ரொம்ப பிடிச்சமான காரியம் வீட்டில் இல்லை. இப்போ ஒரு பழம் இருக்குது, சீதா பழம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே பிடிக்குது. வீட்டில் இருக்கிறது 2 தான் இருக்குது, 2ஓ 3ஓ இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. பொதுவாக பெண்கள் வந்து நமக்காக வாங்குறது ரொம்ப சொற்பமாக தான் வாங்குவோம். வீட்டில் இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவனுக்கு என்ன பிடிக்கும், இவளுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுலேருந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுப்போம், இதுலேருந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணிப்போம். அது இயல்பாகவே நமக்கு அது வந்துடுது. என்ன, இயல்பாகவே நமக்கு அது வந்துடுது, இன்பான நமக்கு அது வந்துடுது. அப்போது ஒரு சில பேர் சிரிக்கிறீங்க, இயல்பாகவே அது வந்துடுது. அப்போது உட்காந்து நம்ம சாப்பிட்றப்ப அதை அதாவது வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் மனைவி சொன்னால் அவங்க வயிறு நிரம்பவே இல்லைன்னு அர்த்தம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எல்லாரும் சாப்பிடுங்க முதல்ல. எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது கேளுங்க, நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன சாப்பிட்ட, நீ சாப்பிட்டியா? என் கணவர் சொன்னப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என் மனைவியை என் பிள்ளைகளை நான் தனியாக கூட்டு போவேன், சரியா? என் மனைவிக்கு தனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னாங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு நானே சொல்லிடுறேன், சரியா? நான் வந்து பிள்ளைகள் கூட்டு போகிறப்ப அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூட்டு போங்க, பிள்ளைங்களை நீங்கள் கூட்டு போங்க, கூட்டு போய் நீங்கள் வாங்கி கொடுங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் யூ கோ அலாங் வித் தம், யூ சிட் அண்ட் டாக். ஏன்னா நான் என்ன யோசிப்பேனாக்கா, ஃபேமிலியாகவும் போகலாம், ஃபேமிலியாகவும் போகணும், ஃபேமிலியாகவும் போகலாம், ஃபேமிலியாகவும் போகணும். அது நான் ஐ சப்போர்ட் தட், ஐ எம் ஃபார் தட். ஆனால் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னாக்கா, எப்போவுமே நான் என் பிள்ளைகளோட நான் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஒரு சில வேளையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இப்போ சமீப நாட்களில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் கிடைக்கிற டைமில் நீங்கள் பிள்ளைங்களோட போங்க, யூ கோ அலாங் வித் த சில்ட்ரன். எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பெரிய சாப்பாடு ஹோட்டல்லலாம் உட்காந்து சாப்பிட்ணுன்னு எதிர்பார்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அப்படியே ஒரு ரவுண்டு கைனட்டிக் ஹோண்டாவில் டூ வீலரில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ ஒரு 4 மாதமாக போகிறதே இல்லை, பயங்கர த்ரெட்டனிங்காக இருக்குது. வெளியவே போகாதீங்க காரை தவிர்த்து அப்படின்றாங்க. எனக்கு காரில் போகிறதோட பைக்கில் போகிறது தான் பிடிக்கும். காரில் போகிறதோட டூ வீலரில் போகிறது தான் பிடிக்கும். இப்போ 4 மாதமாக டூ வீலரே தொடலை. போகாதீங்க அப்படின்ட்டாங்க. டூ வீலரில் எங்கேயுமே போகாதீங்க. எங்கேருந்து நம்ம சீனியர் பாஸ்டர்ஸ்லேருந்து எதுலேயுமே நீங்கள் 2 பேர் தனியாக எங்கேயும் போயிடாதீங்க, தனியாக போகாதீங்க, வேண்டாம். காரில் வேணால் போங்க பாஸ்டர், உங்கள் மனைவியை கூப்பிட்டுட்டு தனியாக எங்கேயும் பைக்கில் போகாதீங்க. அதனால் போகவே முடியதில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அப்படி பைக்கில் போகிறப்ப ஏதாவது பேசிக்கிட்டே, எதையாவது பற்றி பேசிக்கிட்டு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படி போகிறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பார்த்துக்கோங்க உங்கள் மனைவி மாற எத்தனை பேருக்கு உட்காந்து லபக்குன்னு சாப்பிட்றது பெண்களுக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும், உட்காந்து என்னவருடன் நான் பேசுகிறேனா, என்னவர் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறாரா, அது இட் இஸ் அ மஸ்ட். என்னோட உட்காந்து பேசுகிறாங்களா, இஸ் இ டாக்கிங் வித் மீ, என்னோட உட்காந்து பேசுகிறாங்களா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டாக்கிங் வித் மீ. இது ஒரு 10 வருஷம் தானே, 12 வருஷம் இல்லை, குன்னூர் ஃபேமிலி கேம்ப்பு. ஆமாம்,
ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி 2009 நினைக்கிறேன், குன்னூரில் ஒரு ஃபேமிலி கேம்ப் எல்லாரும் பாஸ்டர்ஸாக சேர்ந்து போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வி ஆர் லவ்விங் கப்பிள் தான், ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. பாஸ்டே அடிக்கடி சொல்லுவாங்க ஃபைட்லெஸ் ஃபேமிலி அப்படின்வாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் தேவ ஜனங்களே, சரியா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், உரசல்கள், ஃப்ரிக்ஷன்ஸ் வரதான் செய்யும். ஆனால் வந்து ஃபைட் வந்ததில்லை, சண்டை வந்ததே கர்த்தர் கிருபையில் வந்ததில்லை இல்லை. அதனால் அப்படி அந்த குன்னூர் கேம்ப் போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தனித்தனியாக போய் உட்கார சொன்னாங்க. இன்றைக்கும் அந்த அந்த மொமெண்ட் வந்து மறக்க முடியாதுல்ல. தனித்தனியாக பாஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க ஒய்ஃப்ஸோட தனித்தனியாக, பிள்ளைங்களுக்கெல்லாம் தனி செஷன். இப்போ எப்படி நம்ம தனி செஷன் வச்சுருக்கோமோ பிள்ளைங்களெல்லாம் தனியாக விரட்டிட்டாங்க, தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு தனித்தனியாக போய் உட்காந்து ½ கொடுத்தாங்க. ½ நான் யோசிச்சுக்கிட்டே போகிறேன், நம்ம என்ன வீட்டில் பேசாததையே இங்கே வந்து பேச போகிறோம்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் தனியாக போய் உட்காந்து பேசினப்போ பல காரியங்கள் பேச முடிஞ்சது. ஒரு சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அழுக என்னறியாமல், இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பேசவே இல்லையா, அப்போ டைம் இல்லையோ வீட்டில் பேசுகிறதுக்கு, நம்ம பேசினதே இல்லை இதெல்லாம். ஆனால் இப்போ உட்காந்து நம்ம பேசுகிறோமே. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, நான் சும்மான்னு சொல்லக்கூடாது, நீங்கள் பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் ஃபேமிலி பில்ட் ஆகும். ஃபேமிலின்றது அதாவது வந்து திருமணம் முடிஞ்ச உடனே தானாக நம்ம குடும்பம் வந்து கட்டப்பட்டுறாது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்காங்க. நம்ம கட்ட வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா, நம்ம தான் கட்டணும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் நான் கேர்ள்ஸ்க்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், மகளே நான் உனக்கு வந்து ஃபுல் பில்டிங்கை கொண்டு வந்து உன் கையில் கொடுக்க போகிறது கிடையாது சொல்லியிருக்கேன்னா. என்கிட்ட கவுன்சிலிங் வாங்கினா ஒரு சில பிள்ளைங்க இங்கே உட்காந்துருக்குறீங்க, நான் முழு பில்டிங்கையும் நான் கட்டி நான் உன் கையில் கொடுக்க போகிறது இல்லை. உங்ககிட்ட கொடுக்க போகிறது சிமெண்ட்டு, தண்ணி, மண். பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுத்துருவேன். உனக்கு தேவையானபடி இசைவாய் நீ தான் மாளிகையை கட்டணும் குடும்பத்தில். அது மாதிரி குடும்பம் நம்ம ஃபேமிலின்றது நம்ம தான் குடும்பத்தை கட்டணும். கல்யாணம் ஆயிடுச்சு தானாக அதெல்லாம் அப்படியே ஓடும் அப்படின்னா கிடையாது. நம்ம ஒரு இருவர் பேசாமல் அதனால தான் சொன்னேன், கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி வெரி பிக் டாபிக். வெரி இன்றைக்கி அதை கம்யூனிகேஷனை தொடவே முடியாது. உரையாடலை பற்றி, கம்யூனிகேஷனை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய டாபிக் அது, சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா விமன் லாங்குவேஜில் வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நல்லா சாப்பிட்டுட்டேன், அங்கே சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்வாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறப்ப ஹஸ்பண்ட்மார் ஒரு சில நேரத்தில் வாங்கி கொடுப்பீங்கல்ல, வாங்கி கொடுக்குறப்ப அவங்க எக்ஸ்ப்ரெஷனை தயவு செஞ்சு பாருங்கன்னு. அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒய்ஃப்மார் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்வாங்க. நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா அதில் பெரிய சூட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம், பிடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் வீட்டில் போய் பிடிச்சிக்கோங்க. உங்கள் கணவர் அவங்க சொன்னாங்கல்ல, கேட்டிங்கல்ல, என் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்கல்ல அப்படின்னு பிடிச்சிக்கோங்க, சரியா? நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் வாங்கிட்டு வர்றதை வந்து கனப்படுத்துவாங்க. ஒரு சில குடும்பங்களில் ரேரா, ஐயோ என்னையா வாங்கிட்டு வந்துருக்க போய் தொலையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிற குடும்பங்கள் இருக்குது, சரியா? அதை நான் கொண்டு வரல, அதை நான் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரல. அது கொண்டு வந்தால் அது வேறு டாபிக் பெருசாக போகும். அதனால் பொதுவாக பெண்களோட இயல்பான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இருக்குன்னு ஸ்லைட்டாக அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா நல்லாவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வாங்கி வந்து கொடுத்த பொருள் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒழுங்காக உட்காந்து பேசிடுங்க. இல்லைனாக்கா 2 நாள் கழிச்சு பெண்கள் வந்து அயன் பாக்ஸ் மாதிரி, அது தெரியாமல் நீங்கள் கையை வைப்பீங்க, சுற்றும், கண்டிப்பாக சுற்றும். கேட்டுட்டு போய் வாங்க தெரியாது, 2 நாள் கழிச்சு வரும். என்ன வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வாங்க தெரியாது, எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியாது அப்படின்னு 2 நாள் கழிச்சு வரும், 3 நாள் கழிச்சு வரும். ஜாக்கிரதை. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை தான் பேசுகிறேன், எங்கேயோ நம்ம வெளி கிரகத்துலேருந்து இல்லை, நம்ம குடும்பங்களில் இயல்பாக நடக்கிறது. அப்போது ஒரு விமன் ஒரு ஒய்ஃப் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குப்பா, எங்கேப்பா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல சட்டடையாக உட்காந்து எப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உண்மையாக அதுதான் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்.
புரியுதா? ஓகேவா? ஒத்துக்கிறீங்களா? விமன் ஒத்துக்கிறீங்களா? அதான் அவங்களோட எக்ஸ்பிரஷன். கரெக்டா? அப்படி இல்லாமல் ரொம்ப சட்டிலாக நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ ஓட்டை இருக்குது, திருத்திக்கோங்க. சரியா? அது இது வந்து பெண்களுடைய ஒரு சில லாங்குவேஜ். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. லவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது பிடிக்கும். எத்தனை பேருக்கு கிஃப்ட் கொடுக்கறது பிடிக்கும்? கையை தூக்குங்க. பார்த்துக்கோங்க. எல்லோரும் நல்ல கையை தூக்குங்களேன், என்ன மாதிரியே. பார்த்துக்கோங்க, யாருக்கு கிஃப்ட் கொடுக்கறது பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதே பிடிக்காது, கிஃப்டே வாங்க தெரியாது. நான் வந்து என் கணவரை சொல்ல வரல, என்ன அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, நான் அப்படி சொல்ல வரல. கிஃப்ட் கொடுக்கறது பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்கல்ல, நல்லா தூங்குனியா, டெய்லி காலையில் கண்ணை முழிச்ச உடனே அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நல்லா தூங்குனியா நைட்டு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தூங்குனியா நைட்டு, கொல்லுன்னு இருமிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, தூங்குனியா ஒழுங்கா, அப்படி டெய்லி கேட்பாங்க. டெய்லி, நான் சும்மா சொல்லல, டெய்லி. என் பிள்ளைங்களை பார்த்தாலும் டெய்லி டிட் யூ ஸ்லீப் வெல்மா அப்படின்னு கேட்பாங்க. அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு கிஃப்ட் லாங்குவேஜ். அதனால் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும், உங்கள் கணவருக்கு என்ன பிடிக்கும், அதை தெரிஞ்சு வச்சு அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம வந்து பழகி கொள்ளணும். சரியா? இது அவளுக்கு பிடிக்குது அப்படின்னாக்கா சரி நம்ம அதை செய்வோம், இது இவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம செய்வோம் அப்படின்றத நம்ம பழகிக்கொள்கிறப்ப நம்மளுடைய ஃபேமிலிஸில் பல காரியங்கள் நல்லபடியாக போகும். நமக்கு டைம் நம்ம கடந்து போயிட்டுருக்கு, அதனால் நம்ம இதோடு நம்ம நிறுத்திப்போம். கம்யூனிகேஷன்ற டாப்பிக்கில் கண்டிப்பாக பேசி ஆகணும். எத்தனை பேர் அந்த டாபிக் நம்ம வந்து இதை நான் சொல்லட்டுமா, நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுல இந்த டைம் நமக்கு பத்தாது, அப்படி தானே? இந்த டைம் பத்தாது. அப்போ என்ன பண்ணுவோன்னாக்கா, வர்ஷிப் முடித்த உடனே நம்ம எல்லோரும் இங்கே வந்துடுவோமா? ஓகேவா? சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் நம்ம வர முடியும். வர்ஷிப் முடித்த உடனே, இல்லைனா இங்கே வந்து தனியாக வர்ஷிப் நம்ம கண்டக்ட் பண்ணி நம்ம உடனே நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சரியா? வர்ஷிப் இங்கே வச்சு ஆரம்பிச்சுட்டு உடனே நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா இந்த செஷனுக்கு, ஃபேமிலி செஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வர்றப்பே 40 நிமிஷம் தான் இருந்தது. 8 மணி ஆயிடுச்சு. டைம் கீப்பப் பண்ணணும், டைம் பாராகி போய்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களெல்லாம் விட்டுருப்பாங்க, பிள்ளைங்க அங்கே வந்தாச்சு. அதனால் நம்ம முடிச்சிருவோம், சரியா? இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் மந்த்து 21 நமக்கு வர்ஷிப்பு, நமக்கு இந்த செஷன் வந்து இதோட நமக்கு இருக்கும். இன்றைக்கி வரைஞ்சிங்க தெரியுமா? அது என்னன்றது நான் அடுத்த மாதம் சொல்கிறேன். சரியா? எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். அதனால் என்ன நீங்கள் எப்படி இருந்தால் அது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இது வரைக்கும்? ஆமேன். எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் இல்லைன்னா இங்கே வந்து வாலண்டியர் பண்ணுறவங்க உதவி செய்யுங்க. இன்றைக்கி நடந்த இந்த 45 நிமிஷம் இந்த செஷனில் நீங்கள் எடுத்த தீர்மானங்களை நீங்கள் எழுதுங்க. அந்த பேப்பரை வேணால் கிழிச்சு கொடுங்க, நிறையா பேருக்கு தேவைப்படலாம். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் நாங்கள் கத்தரை துதிப்போம். நீங்கள் ஏன்ட்டையோ என் மனைவிட்டையோ கொடுக்கணும்னு தேவையில்லை. வேணும்னா நீங்கள் பிக்சர் எடுத்து எங்கள் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அது நீங்கள் எழுதி உங்கள் டைரியில், உங்கள் பைபிளில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஆமென். வீட்டில் போய் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு நடந்தால், இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன்னு நம்மளை கட்டுறதுக்கு தான் அதை செய்கிறோம். அதனால் ஒரு 3 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுங்க. ஒரு 3 இல்லாட்டி 4 முக்கியமான தீர்மானங்கள் நீங்கள் இன்றைக்கி என்ன எடுத்தீங்களோ அதை எழுதுங்க. எழுதின பிறகு அதை வச்சு ஜெபிக்க போகிறோம். உங்கள் பைபிள்லே வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கிற பைபிளில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவியாக சேர்ந்தே தீர்மானம் பண்ணி எழுதுங்க பார்க்கலாமே. இது ஃபேமிலி, இதில் பேசுங்க பார்க்கலாம். என்ன தீர்மானம்? நீங்கள் சில தீர்மானங்கள் தனிப்பட்ட விதத்தில் எடுப்பீங்க, குடும்பமாக சில தீர்மானங்களை எடுப்பீங்க. கொஞ்சம் பேசி தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன் பேசி தீர்மானம் எடுக்கிறதுக்கு. கமான், எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் உங்கள் துணைவியாருடைய
எல்லாரும் சேர்ந்து கரங்களை பிடிச்சுக்கோங்க. ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் யுவர் ஹஸ்பண்ட், வித் யுவர் ஒய்ஃப். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஜெபிக்கிறதான ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல ஒரு கூடுகையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நாங்கள் கொடான கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இங்கே வந்த ஒவ்வொருவரும் தகப்பனே, அப்பா, அவருடைய இருதயத்தில் எவ்வளோ ஆர்வங்கள், எவ்வளோ வாஞ்சைகள் இருந்தது நிமித்தமாக தான் இந்த இடத்துல வர முடியும், வந்திருக்கிறாங்க. தங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக இன்னும் சிறப்பாக எப்படி நம்ம கட்டலாம், இன்னும் அழகா எப்படி நம்ம குடும்பத்தை கட்டலாம், இன்னும் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி எப்படியெல்லாம் நம்ம கட்டலாம், எப்படியெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணலாம் நம்முடைய குடும்பத்தை அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த வேளையில் வந்த ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த கரமானது இருக்கிற கிருபைக்காய் நன்றி. தேவையுள்ளவர்களை மாத்திரம்தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. தேவையுள்ள ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. எஸ் லார்ட் ஜீசஸ், none other than that, none other than that. ஓ ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க. ஒரு சில பேர் கணவன்மார் மாத்திரம் வந்திருக்கிறாங்க, இல்ல மனைவிமார் மாத்திரம் வந்திருக்கிறாங்க, பரவாயில்ல. அவங்க குடும்பமா நீங்க தொடுங்க தகப்பனே. குடும்பமா நீங்க ஆசீர்வதிங்க. குடும்பமா let them be blessed, let them be blessed as family, Father God. We bless them as family and let them receive the same blessings what we are enjoying from your kingdom, Father God. Thank you Jesus. ஹல்லேலூயா. எடுத்த தீர்மானங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எப்படி தம்பதியரா கை கோர்த்து ஜெபம் பண்ணுகிறோமோ அந்த மாதிரி டெய்லி ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. டெய்லி ஜெபிக்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்கும் இடம் கொடாதபடி எல்லாத்தையும் மனம் திறந்து பேச ஜெபிக்க நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பும், பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக கணவன், மனைவி, பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.